So calculate the second iteration, that is second iteration x2 for the f of x, x cube minus x minus 1 equal to 0 using bisection method. Okay, solution f of x equal to x cube minus x minus 1. Okay, so in the f of x la second iteration வந்து கண்டுபிடிக்கணும். Okay, positive roots காக and இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படினா f of x ல x க்கு 0 அப்ளை பண்றோம். அப்ப f of 0 that is equal to 0 cube minus 0 minus 1. Okay, then minus 1, answer is minus 1, that is less than 0, negative value. Okay va? So negative value வச்சிருக்க அடுத்தது f of 1 அப்ளை பண்றோம். 1 cube minus 1 minus 1, that is equal to minus 1, that is also less than 0. Okay, next f of 2, that is equal to 2 cube minus 2 minus 1, that is equal to 5, that is greater than 0. Okay, so then என்ன பண்றோம் அப்படினா இப்போ செக் பண்றோம். f of 0 கொடுக்கிறோம், 0 கொடுத்தா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஓகே, f of 1 கொடுக்கிறோம், f of 1 கொடுத்தாலும் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. சோ பாசிட்டிவ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேவா? 2 கொடுக்கிறோம், f of 2 அப்ளை பண்றோம். f of 2 க்கு ஆன்சர் 5, அதாவது பாசிட்டிவ் ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, அப்போ பாசிட்டிவ் ஆன்சர் 2 ல கிடைக்குது அப்படினா முன்னாடி 1 ல நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சது இல்லையா? அப்போ 1 and 2 தான் ஆன்சர் கிடைக்கும். அதாவது 1 and 2 க்கு பிட்வீன் தான் ரூட்ஸ் லை ஆகும். ஓகே, அதாவது the roots lie between 1 and 2. அப்ப என்ன அப்படினா a ஓட வேல்யூ 1 ன்னு எடுத்துக்கிறோம், b ஓட வேல்யூவை 2 ன்னு எடுத்துக்கிறோம். a ஓட வேல்யூ 1 and b ஓட வேல்யூ 2 ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இங்க a equal to 1 and b equal to 2. சரிங்களா? சோ bisection ஃபார்முலா என்ன அப்படினா xn that is equal to an plus bn divided by 2. அதனால இங்க x1 equal to a0 plus b0 by 2 இல்லனா a plus b by 2 எடுத்துக்கலாம் இல்லையா? சோ இங்க a ஓட வேல்யூ 1 and b ஓட வேல்யூ 2 divided by 2. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்றோம். அப்போ 1.5 கிடைக்குது. பிட்வீன்ல 1 க்கு 2 க்கு பிட்வீன்ல 1.5 கிடைக்குது. f of x ல 1.5 அப்ளை பண்றோம். அப்போ 1.5 cube minus 1.5 minus 1. ஓகேவா? சோ அப்படி அப்ளை பண்ணும்போது 1.5 cube தான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க கால்குலேட்டர்ல. ஓகே, சோ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0.875. 0.875ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ்ல ஆன்சர் கிடைக்குது. அப்போ 1.5 க்கு பாசிட்டிவ் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி 2 க்கு பாசிட்டிவ் கிடைச்சது. இப்போ 1.5 க்கு பாசிட்டிவ் கிடைக்குது அப்படினா b ஓட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிடலாம். சோ இப்போ பாத்துக்கோங்க, நெகட்டிவ் வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சு அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ நெகட்டிவ், அப்புறம் பாசிட்டிவ். அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ a எடுக்கிறோம், அது நெகட்டிவ் சைடுக்கு. அந்த செகண்ட் வேல்யூ b எடுக்கிறோம், அது பாசிட்டிவ் சைடுக்கு. கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவ் சைடா இருந்தா b ஐ சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ ஏனா செகண்ட் டைம் இட்ஸ் பாசிட்டிவ், அதனால இங்க 1.5 க்கு பதில், அதாவது 2 க்கு பதிலா 1.5 by b எடுத்துக்கிறேன். a வந்து 1. ஓகேங்களா? a ஓட டேர்ம் வந்து 1 எடுக்கிறோம், b ஓட வேல்யூ 1.5 எடுக்கிறோம். a க்கு நெகட்டிவ் ஆன்சர், b க்கு பாசிட்டிவ் ஆன்சர். ஓகே, அடுத்து என்ன பண்றோம்? x2 that is equal to a plus b by 2. 1 plus 1.5 divided by 2 that is equal to 2.5 by 2 that is equal to 1.25. ஓகே, f of x ல இப்போ இந்த 1.25 ஐ அப்ளை பண்றோம். அப்போ 1.25 cube minus 1.25 minus 1 that is equal to minus 0.29688. ஓகேங்களா? அப்போ x2 செகண்ட் ஐட்ரேஷன் வந்து கேட்டாங்க. சோ செகண்ட் ஐட்ரேஷனோட ஆன்சர் x2 that is equal to 1.25. ஓகேவா? யூனிட் 2. ஸோ யூனிட் 2ல ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ யூனிட் 2ல ஐட்ரேட்டிவ் மெத்தட் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா பைசெக்ஷன் மெத்தட், ரெகுலர் ஃபால்சி மெத்தட், நியூட்டன் ராப்சன் மெத்தட் அப்படின்னு 3 மெத்தட். இந்த 3 மெத்தடை பற்றி தான் நம்ம இந்த யூனிட் 2ல பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டுருக்கோம் அப்படின்னா construct the formula for bisection method, regular false method and Newton Raphson method. ஓகேவா? சோ ரெகுலர் false method நாலும் false position method நாலும் ஒண்ணுதான். ஓகேவா? நேம் தான் ரெண்டுமே. ஓகே, சோ இப்போ क्वेश्चनல bisection method-ஓட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சோ bisection method-க்கான ஃபார்முலா என்ன அப்படினா x n + 1 a n + b n divided by 2. அப்படி இல்லைனா இத நம்ம டைரக்ட்டா சொல்லணும் அப்படினா a + b divided by 2 அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது நெகட்டிவ் சைடு and பாசிட்டிவ் சைடு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். இல்லனா பாசிட்டிவ் சைடு and நெகட்டிவ் சைடு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படினா கிடைக்கிற வேல்யூஸை again அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். சோ இதுதான் இந்த ஐடென்டிட்டி மெத்தடோட கான்செப்ட். ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்றோம். சோ ஃபார்முலா ஃபார் தி பைசெக்ஷன் மெத்தட் இஸ் a + b by 2.
of b minus b into f of a divided by f of b minus f of a. Okay, bisection மெத்தட்ல நம்ம வந்து அந்த ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணி விடால டிவைட் பண்ணுவோம். கிடைக்கிற ஆன்சரை அப்டேட் பண்ணிட்டே வருவோம். அவ்வளவுதான். அப்போ f of x அப்ளை பண்ணோம் அப்படினா அந்த வேல்யூவை இங்க செக் பண்ண போறது இல்ல. ஆனா இங்க என்ன பண்ணுவோம் அப்படினா கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் கிடைக்கிறதுக்காக ஓகே அந்த இடத்துல f of b யோட வேல்யூ என்னவோ அதே எடுத்துப்போம். f of a யோட வேல்யூ அதே எடுத்துப்போம். ab மட்டும் எடுக்காம f of b f of a எடுத்துப்போம். So regular Falsy method formula என்ன அப்படினா a into f of b minus b into f of a divided by f of b minus f of a. So இப்போ பாத்தீங்க அப்படினா இதுல ஒரு 10 to 15 iteration வருது அப்படினா ஆன்சர் கிடைக்கிறதுக்கு 10 to 15 iteration ஆகுது அப்படினா இதுல வந்து அதோட கொஞ்சம் கம்மியாகும். அதாவது ஒரு 7 to 8 iteration வந்து இதுல ஆகும். சரிங்களா? அடுத்து மூணாவது டாபிக் என்ன அப்படினா நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஓகேவா? சோ இதுல என்ன பண்றோம் டெரிவேட்டிவ் கான்செப்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபார்முலா என்ன அப்படினா xn + 1 xn minus f of xn divided by f dash of xn. சோ அப்ராக்ஸிமேட்டா ஒரு வேல்யூ எடுக்கிறோம். அதை f of x ல அப்ளை பண்றோம். தென் அந்த f of x ல டெரிவேட் பண்ணி அந்த வேல்யூ அப்ளை பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடிய கான்செப்ட் தான் நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஓகேவா?